அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, சியாம் கிருஷ்ணசாமி, அதாவது இந்த தேவமார் தான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லா ஜாதிக்காரங்க கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நாங்கள் வந்து பழகுனா உசுராக இருப்போம், எங்ககிட்ட பகன்னு வந்துட்டா நடக்கிறத நாங்கள் வரதை பார்த்துக்கிடுவோம். அதுக்காக வந்து சும்மா போய் எவன்ட்டையும் போய் சண்டை இழுக்கிறது வந்து எங்கள் வேலை கிடையாது. எல்லா ஜாதிக்காரங்க கூடயும் நட்பாக இருப்போம். ஆனால் அதில் துரோகம்னு எடுத்துக்கிட்டா உங்கள் சமூகம் தான். தேவேந்திர குல வேளாளர்னு சொல்கிறீங்கள, வாழ்த்துக்கள். உண்மையிலே அதை பட்டியலினத்தை விட்டு வெளியே வாரேன் அப்படின்னு வாழ்த்துக்கள். அதை விட்டு வெளியே வாங்க, உங்களுடைய தரத்தை மேம்படுத்திக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, உங்களுக்காக வந்து எங்கள் சாதிக்காரன் கூட சண்டை போட்டுருப்போம். அதாவது ஒரு தேவமாறு உன் கூட பழகிருப்பான், இவன் வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவன், ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி நல்லா பழகிருப்பான். ஆனால் அவங்ககிட்ட போய் ஒருத்தன் சண்டை எடுத்திருப்பான். தேவமாறு ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு சடவு இருந்திருக்கும். உடனே இவன் போய் சொல்லுவான், இந்த தேவமார் போய் அந்த தேவமார்ட்ட போய் சண்டை போடுவான். இல்லை, என் கூட பழகணுன்ட்டு நீ எப்படில வந்து சண்டை போடலாம், வெட்டி போடும் குத்தி போடும் சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு திடீர்னாப்புல இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவன் கொடுக்குற கேஸ் என்ன தெரியுமா, சார் என் ஜாதியை சொல்லி திட்டான் உன் சமூகத்துக்காரன், நீ ஆர்டிஐயில் வேணாலும் எடுத்து போட்டு பாரு, இல்லை அப்படின்னாலும் போய் ஸ்டேஷனில் போய் ஒரு ரெக்கார்டை கேளு, ஐயா பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கிறவங்களில் எந்த சாதிக்காரன் அதிகம் திருநெல்வேலியில் அப்படின்னு போய் கேளு, யாரை கையை காட்டுறான்னு சொல்லுவான் பாரு. ஒன்றா பழகிருப்பாங்க, ஆனால் போகிற இடம் பூரா ஒன்றா போயிருப்பான், ஒன்றா உசுராக இருப்பான். சடக்குன்னு போன உடனே நீ இந்த ஜாதியை சொல்லி திட்ட, எங்களை வந்து கேவலப்படுத்துறதே நீங்கள் தான்டா. எங்கள் கூடயே ஒன்றா இருப்பீங்க, ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிடுவீங்க. சடக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் ஓன் சாதிக்காரனே சொல்லுவான், இல்லை அவன் அப்படிப்பட்டவன் கிடையாதடா, அவன் ஜாதியை பற்றி திட்டமா, இல்லை இப்படி கேஸ் கொடுத்தா தான் நிற்கும் அப்படிங்க, உன் சமூகத்தை சேர்ந்தவன். இந்த மாதிரி நடந்திருக்கு சரியா. ஏதோ நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் மனசாட்சிப்படி விசாரிச்சேன்னா தெரியும். நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, இந்த மைக்கை பிடிச்சா மட்டும் என் சாதி வந்து உருத்தானவர்கள் உசுரானவர்கள் வந்து பாரு, பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கோம்லாம் எதனால் கொடுத்துருக்கோம், போலீஸே உன்னை பார்த்து பயப்படுறான் இந்த பிசிஆர் கேஸை போட்டு தொலைச்சிருவேன்னு. நைட்டில் எங்கேயாச்சும் ஒரு 11 மணி 12 மணிக்கு பிறகு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். எப்போ அன்டயத்தில் வந்து நீ என்னப்பா போஸ்ட் ஓட்டுதுன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் கேட்டார்னா நீ என்ன தெரியுமா செஞ்சிடுற, அவன் என்ன சாதின்னு விசாரிச்சுட்டு உடனே என்ன வந்து சாதியை சொல்லி அசிங்கமாக திட்டான், உனக்கு என்னல இவ்வளோ திமுறை, நீ வந்து இந்த நீ இங்கே வந்து எப்படில நீ போஸ்ட் ஓட்டலாம்னு கேட்டான்னு சொல்லி போலீஸ்காரங்க மேலே நீ வந்து கேஸ் கொடுத்துருக்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லை கேட்குறேன். அதனால் போலீஸே பயப்படுறாங்க. ஒரு பிசிஆர் கேஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே கேஸ் போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே திருப்பி விட்டுருவீங்க, இவங்க மேலே வந்து ஒரு இதாக போகிறாங்க, அதனால் இவங்க மேலே நீங்கள் கேஸ் போடுங்கன்னு சொல்லி அவங்க மேலே திருப்பி விட்டுருங்கன்னு காம்ப்ரமைஸே கிடையாது, கேஸு தான் போடுறீங்க சரிங்களா. நாங்கள் எல்லாருக்கூடையும் ஒத்துமையாக எல்லாருக்கூடையும் ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் அதை நீங்கள் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்து கெடுக்காமல் இருந்தால் போதும் சரிங்க.